அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் அமீபியாசிஸ். ஸோ இந்த அமீபியாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமீபிக் டிசென்டரி அல்லது அமீபிக் குளோட்டிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அமீபியாசிஸ் இஸ் ஆல்சோ கால்டு அமீபிக் டிசென்டரி அல்லது அமீபிக் குளோட்டிட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த அமீபியாசிஸ் என்ற ஒரு நோய் எதன் மூலமாக ஏற்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்டமீபா இஸ்டோலைட்டிகா என்ற புரோட்டோசோவானால ஏற்படுகிறது. ஸோ இது எங்கே வாழும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய பெருங்குடலில் வந்து பார்த்தீங்கன்னா வாழக்கூடியது. இட்ஸ் லிவிங் இன் ஹியூமன் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாவையும் மியூக்கஸையும் ஃபீட் பண்ணும். அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாவையும் மியூக்கஸையும் உண்ணக்கூடியது. ஸோ இந்த பேரசைட்டினுடைய இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோபோசோயிட். இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் பேரசைட் இஸ் ட்ரோபோசோயிட். ஸோ இந்த ட்ரோபோசைட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓஸ்ட்னுடைய இன்டெஸ்டைன் வாலுக்குள்ள பெனரேட் ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்டோலைட்டிக் என்சைம்ஸை செக்ரேட் பண்ணும். ஸோ ஹிஸ்டோலைட்டிக் என்சைம்ஸை செக்ரேட் பண்ணிட்டு அல்சரேஷனை காசஸ் பண்ணும், ப்ளீடிங்கை காசஸ் பண்ணும், அப்டாமினலில் அடி வயிற்றில் வலி ஏற்படும். ஸோ அதிகப்படியான மியூக்கஸுடன் ஸ்டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கிரேஷன் ஆகும். இந்த அமீபியாசிஸுடைய சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனுடைய ரேஞ்ச் டயேரியாவிலிருந்து டிசென்ட்ரி வரைக்கும் வித் பிளட் அண்ட் மியூக்கஸ் இந்த ஸ்டூல்ஸ். ஸோ அதனுடைய மலத்தில் மியூக்கஸும் பிளட்டுடன் வந்து பார்த்தீங்கன்னா டிசென்டரி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இந்த அமீபியாசிஸ் நோயானது யார் மூலமாக பரவுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பிளே மூலமாக பரவுது. இந்த ஹவுஸ் பிளேனுடைய பைனாமியல் நேம் என்ன, சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மஸ்கா டொமஸ்டிக்கா அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த பேரசைட்டானது கண்டாமினேட்டடான ஃபீக்கல் மேட்டர்லேருந்து கண்டாமினேட்டடான வாட்டர் மூலமாக இந்த பேரசைட்டானது டிரான்ஸ்மிட்டிங் ஆகுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டயக்ராம், என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகனுடைய டயக்ராம். என்டோசோம்ஸ் இருக்குது, ஃபுட் வேக்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்குது, பிளாஸ்மா லெம்மா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்குது. பிளாஸ்மா லெம்மா என்றது அவுட்டர் லேயர், எக்டோபிளாசம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, எண்டோபிளாசம் இருக்குது. ஸோ சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. அந்த நியூக்ளியஸுக்குள்ளே தான் என்டோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஃபுட் வேக்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகனுடைய அவுட்டர் லேயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா லெம்மா. அவுட்டர் லேயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா லெம்மா.